நான் உங்கள் சின்ன பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சூர்யா சாரை வந்து பெண்டு நிமிர்த்த காத்திருக்காராம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ். என்னடா இது செம ஒர்க் அவுட்டா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லை, நம்ம என்ன விஷயம் டீட்டெயிலில் பார்ப்போம். நம்ம சூர்யா சார் வந்து இப்போ கங்குவா படத்தில் வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் ஏகப்பட்ட பயிற்சியும் செஞ்சுருக்காரு. அது நம்ம அந்த குறிப்பாக குதிரை பயிற்சி வந்து பல மாதங்களுக்கு வந்து செலவு செஞ்சுருக்காருன்ற செய்திகள் வந்து வெளியாச்சு. இந்த படம் வந்து தனது திரையுலக வாழ்க்கையில் வந்து முக்கியமான படம்ன்றது ரொம்பவே மெனக்கெட்டு பல பயிற்சிகளை வந்து சூர்யா சார் இந்த படத்துக்காக பல ரிஸ்க்கும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா சார் நடிக்க இருக்க படத்தோட ஆரம்ப கட்ட பணிகளை வந்து தொடங்கிட்டு இருக்க நிலையில் வந்து இந்த படத்துக்கும் சூர்யா வந்து பல பயிற்சிகளை வந்து செய்ய சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் வந்து சொல்லியிருக்காராம். இந்த படத்தில் வந்து ஒரு வெயிட்டான கேரக்டருக்கு வந்து சூர்யா தயாராக இருக்கார். அவர் வந்து பெண்டை நிமித்தணுன்ற மாதிரியான விஷயங்கள் சும்மா ஒரு இதுவாக பேசப்பட்டு வருது. மேலும் இந்த படத்துக்கு வந்து சில விசேஷ பயிற்சிகள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்க நிலையில் வந்து அதுக்கு சூர்யா மும்பையில் வந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டும் இருக்காங்களாம். சூர்யா தனது கேரக்டருக்கு வந்து தயாராகிட்டாரா அப்படின்றது உறுதி செஞ்ச பின்னரே வந்து அதுக்கப்புறமா தான் கார்த்திக் சுப்ராஜ் வந்து படப்பிடிக்க செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கும் நட்சத்திரங்கள் வந்து தேர்வு செய்யும் பணிகளை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து தொடங்கிட்டாராம். இந்த படத்தில் வந்து நாயகியை நடிக்க நம்ம ஸ்ருதிஹாசன் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. ஏற்கனவே ஜோடி ஸ்ருதிஹாசன் வந்து 7ஆம் அறிவு படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் கிடச்சிதா? அது பெருசாக கிடைக்கல. இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.